ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிவி விலாக். ஒரு வழியா வளைகாப்பு சீரியஸ் ஃபைனல் எபிசோட் வீடியோக்கு நம்ம வந்தாச்சு. என்னடா இது நிவி பேசாம குணா பேசுறாப்லையே அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நீ போய் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடு, அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில தான் நானும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இனி வரும் வீடியோக்கள்ல நாங்க 2 பேரும் இணைந்து பேசுகிற மாதிரி தான் வந்து வீடியோக்கள் வரும் அப்படின்றத நாங்கள் உறுதி அளிக்கிறோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த இந்த வளைகாப்பு விழா கிட்டத்தட்ட ஒரு பல வருட கனவு, எங்களாலேயே நம்ப முடியாத ஒரு நிகழ்ச்சி தான் இது. சம்பவம் கூட சொல்லலாம். எதிர்பாராததை எதிர்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. பல பேர் வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகு எங்களை எல்லாருமே கேட்டாங்க, எப்போ பேபின்ட்டு. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் கேள்விகள் கேட்கப்பட்டு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அதுவாக போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த நாள் எங்களை வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைஞ்சது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அதை விட பல மடங்கு தாய்மை அடைகிறது அந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா இந்த சமூகம் அந்த அளவுக்கு ஒரு பெண் தாய்மை அடையலை அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் சாதாரணமாக இருக்காது. அவங்களோட மனசை அந்த அளவுக்கு புண்படுத்துவாங்க. ஸோ இதை ஏன் நான் இதில் சொல்லிக்கிறேன்னா, இன்னும் பல மக்கள் மாறாமல் இருக்காங்க, அதை மாற்றிக்கணும். சரி, ஓகே, எங்களோட இந்த வளைகாப்பு விழாவில் நாங்கள் நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எதிர்பார்க்காதவங்களும் அவங்களும் வந்திருந்தாங்க. வந்து எங்கள் 3 பேரையும் வாழ்த்தினாங்க. எஸ், எங்கள் பாப்பாவா, இல்லை ராஜாவா, தேவதையா, இல்லை குட்டி ராஜாவா, என்னன்னு எங்களுக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஓகே. அக்கம் பக்கத்தில் இருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே வந்து இழுத்து போட்டு செஞ்சு, நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம். என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அக்கறையோடு வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மண்டபத்துக்கு வந்து சாப்பாடு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து கூட இருந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. எங்களோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மிகப்பெரிய வந்து ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த வளைகாப்பு விழாவில் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படி எதுனா வளையல் போடுறது தான். வளையல் போடுறதால பாப்பாவுக்கு வந்து சத்தம் கேட்கும், சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆக்டிவாக வந்து பாப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு வந்து எனக்கு தெரியல. அதில் வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து உடன்பாடு கிடையாது. நாங்கள் வந்து இந்த மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் வந்து நம்ப மாட்டோம். பட் இருந்தாலும் வளையல் போடுறோமோ இல்லையோ, ஆனால் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டே நாங்கள் இருப்போம் 2 பேருமே. அந்த அளவுக்கு வந்து 2 பேருமே வந்து பேசுவோம், என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த வளைகாப்பு விழாக்காக நிவி வந்து கேட்டிருந்தா கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும். இது மேரேஜ்லேயே வந்து ஆடலை நான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் நீ அதை பண்ணவே இல்லை, கண்டிப்பாக இதில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல. பட் நானும் இருந்த ஒர்க் டென்ஷன் அண்ட் இதில் வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போட்ட ஆட்டம் தான் வந்து இந்த ஆட்டங்கள். எல்லாருக்கும் சில பேருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும், சில பேருக்கு கோபமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு நான் எதுவுமே வந்து சொல்லிக்க முடியாது. ஸோ எல்லாம் பாப்பாக்காகவும் நிவிக்காகவும் என்னால் முடிஞ்சது, என்னால் ப்ராக்டிஸ் பண்ணாமலேயே வந்து இவ்வளோ கொடுக்க முடியுதுன்னு சில பேர் வந்து பாராட்டினாங்க. அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க. வந்தவங்களும் சரி, வராதவங்க கால் பண்ணி வாழ்த்துனாங்க. என்னால் வர முடியலப்பா, கோச்சிக்காத அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு என்ன வேலை இருந்ததோ வர முடியலையோ அப்படின்னு வந்து நாங்கள் பாசிட்டிவாக வந்து நினச்சிக்கிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து நினச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யாராவது வரலை அப்படின்னா சரி, ஓகே, அவங்களுக்கு என்ன வேலையோ சரி சொல்லியிருந்தோம், அவங்க வராமல் போயிட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கடந்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த வளைகாப்பில் முக்கியமான நிகழ்வு அடுத்து வந்து சாப்பாடு தான். இந்த சாப்பாடு நாங்கள் கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணமே. நிவிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துட்டு போனாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலவை சாதத்துலேருந்து எல்லாமே, குலோப் ஜாமுன் அண்டு எனக்கு வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நிவி வந்து தன்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த மாதிரி ஒரு விழா வந்து எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்தா, கண்டிப்பாக மண்டபத்தில் தான் பண்ணணும், என்னோட ஆசை இது, கண்டிப்பாக பண்ணுன்னு சொன்னால். ஸோ அதுக்காகவும் நாங்கள் எல்லாமே பண்ணியிருந்தோம். பாப்பா வரும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த எமோஷ்னலான மூமெண்ட் அது எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிவியோட இந்த ப்ரெக்னென்சி ஜோர்னரி இந்த 10 மாதமும் எப்படி இருந்தது, எவ்வளோ வழிகள், எவ்வளோ சந்தோஷம் இருந்தது, அதில் என்னென்ன ருட்டைன்
கைட்லைன் ஃபாலோ பண்ணோம். அந்த வீடியோ முதற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து வர நாட்கள்ல கண்டிப்பா நாங்க போடுறோம். கண்டிப்பா வந்து உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட வாழ்த்துக்களும் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி.